வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் நடிச்சிருக்கிற கடைசி திரைப்படமான ஜனநாயகர் படம் நாளைக்கு வேர்ல்டு வைடாக ஜூலை 23, 2026 ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில் இந்த படத்துடைய ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் எவ்வளோ அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் செப்டம்பர் 2024 இந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடங்குச்சு. அதுக்கப்புறம் 1 இயர்லேயே இந்த படத்துடைய ஷூட்டிங்லாம் முடிஞ்சு இந்த படம் ஜனவரி 9, 2026 இந்த ஆண்டுடைய முதல்ல, அதாவது பொங்கல் அப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டது. இந்த படத்துடைய சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்காததால அந்த படம் தள்ளி மார்ச்சுக்கு போச்சு. மார்ச்லேயும் சில பிரச்சனைகள் இருந்ததால் இந்த படம் மே மாதம் வரும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மே மாதத்துலேயும் சில பிரச்சனைகள்லாம் தாண்டி இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சி ஒரு வழியாக ஜூலை 23 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு முன்னாடியே சில சங்கடமான விஷயங்கள்லாம் நடந்தது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து எலெக்ஷன் டைமில் நெட்டில் லீக் பண்ணிட்டாங்க. அதனால் முழு படமும் இந்த படம் லீக் ஆனதால் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி எல்லாருமே கிட்டத்தட்ட பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுவே இந்த படத்துக்கு பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த நிலையில இந்த படம் ஒரு வழியாக வந்து இப்போது நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துடைய ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி தளபதி விஜயனுடைய வாழ்க்கை, நாளைய தீர்ப்பு அப்படின்ற ஒரு படத்தில் 1992 நடிக்க ஆரம்பித்தார். இது வரைக்கும் ஒரு 67 படங்கள் வரைக்கும் நடிச்சிருக்காரு. ஸோ இதுதான் கடைசி படம். அவருக்கு அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு 50 வயசு ஆள் இன்னொரு 20 படம் 30 படம் நடிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு வயசு எல்லாமே வேகம் இருந்தால் கூட அவர் வந்து அதுக்குள்ளே முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவருடைய திரைப்பயணத்தை நினச்சி நடிகர்கள்லேருந்து சாதாரண மக்கள் ரசிகர்கள் வரைக்கும் எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக என்னாச்சுன்னா, இப்போது இவர் வந்து இந்த கடைசி படம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே 1 இயருக்கு முன்னாடியே வந்து கட்சியை தொடங்கிட்டாரு. இருந்தாலும் வந்து ஜனநாயகன் படம் தான் கடைசின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு எல்லாருமே கணிச்சிட்டாங்க. இருந்தாலுமே எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் முதல் தேர்தலில் ஜெயிக்க மாட்டாங்க. எவ்வளோ ஃபேமஸ் ஆனாலும் முதல் தேர்தலில் ஜெயிக்க மாட்டாங்க. அதனால் இந்த டைம் விஜய் வரமாட்டார், வேறு யாருனா தான் வருவாங்க, அடுத்த டைம் வேணால் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்ததால் திரும்பவும் வந்து 5 வருஷம் சும்மாவாக இருப்பார், விஜய் அவர்கள் கண்டிப்பாக நடிப்பாருன்ற மாதிரியே எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கருத்து தான் வந்து முன் வச்சுட்டு இருந்தாங்க. அதற்கு எதிர்மாறாக வந்து தான் சந்தித்த முதல் தேர்தல்லையே 2026 இந்த தேர்தல்லையே தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆகிட்டார். ஸோ அதனால் வந்து எல்லாமே தலைகீழாயிடுச்சு. அப்போ இந்த படம் தான் கடைசி படம் சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிப்பாங்க. ஏன்னா அவர் சிஎம், அவருக்கு அங்கேயே நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ அவர் அதை விட்டுட்டு மக்கள் பணி விட்டுட்டு எப்படி நடிக்க வருவார் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இருக்குது. இந்த ஜனநாயகன் படம் தளபதி விஜயனுடைய கடைசி படமாக அவருடைய சினிமா கேரியரில் ஆயிடுச்சு. எவ்வளோ படங்கள் கொடுத்து தமிழக மக்களை அவருடைய ரசிகர்களாக மகிழ்ச்சி இருக்குது. இந்த படத்துடைய ப்ரீ புக்கிங் மட்டும் எவ்வளோ அப்படின்றத பார்த்துடலாம். இந்த படம் வந்து முதல் நாளில் மட்டும் எவ்வளோ டிக்கெட் விற்றுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 50 கோடி அளவுக்கு டிக்கெட்டை வந்து விற்றுருக்கு வேர்ல்டு வைடாக. இந்த படம் ப்ரீ புக்கிங்லேயே மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு. இந்தியாவில் மட்டும் ஒரு 30 கோடி அளவுக்கு இந்த படம் ப்ரீ புக்கிங் வந்து பண்ணியிருக்கு. அதே போல் ஓவர்சீஸில் ஒரு 15 கோடிக்கு மேலே அந்த படம் ப்ரீ புக்கிங் பண்ணியிருக்கு. மொத்தமாக வந்து ஒரு 50 கோடிக்கு இந்த படம் வந்து முதல் நாளில் மட்டும் ப்ரீ புக்கிங் வந்து பண்ணியிருக்கு. இது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. இந்த படம் வந்து முதல் நாளில் எவ்வளோ வசூல் பண்ணும் அப்படின்ற ஒரு செய்திகளும் வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணணும்னு சொல்லிட்டு செய்திகள் வருது. இருந்தாலுமே இந்த படம் லீக் ஆயிடுச்சுல்ல, ஸோ கிட்டத்தட்ட எல்லாருமே பார்த்துட்டாங்க. இருந்தாலும் இதுவே வந்து பெரிய புக்கிங்காக பார்க்கப்படுது, ரெக்கார்டு புக்கிங்காக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து கூலி படத்தினுடைய முதல் நாள் வசூலை முறியடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயனுடைய லியோ படம் தான் வந்து 149 கோடியை வந்து முதல் நாள் வசூலாக வசூலித்தது. ஆனால் அதை தாண்டி கூலி படம் வந்து 151 கோடியை வசூலிச்சிருக்கிறதா தகவல் இருக்குது. ஸோ அந்த ரெக்கார்டை இந்த ஜனநாயகன் படம் முறியடிக்குமா அப்படின்றதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த நிலையில் இப்போ வந்து நம்ம இந்த ஜனநாயகன் படத்துடைய ப்ரீ ரிலீஸ் எவ்வளோ அப்படின்றத வந்து பார்த்துடலாம். இந்த படத்தில் தளபதி விஜய், பூஜா ஹெக்டே, மம்தா பைஜு, பாபி தியோல், கௌதம் மேனன், நிறையன்னு சொல்லி நிறைய நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. ஹெச்1 டைரக்ஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படத்தை கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஜெகதீஷ் 2 பேரும் இணைந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. ஒரு வழியாக அந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகிற நிலையில் இந்த படத்துடைய பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 300 கோடின்னு சொல்கிறாங்க. அது தளபதி விஜயனுடைய சம்பளமே வந்து 200 கோடிக்கு மேலேன்னு சொல்கிறாங்க. மீதி எல்லாருமே கேஸ்ட் அண்ட் குரூ டெக்னீஷியன்லாம் கொடுத்தது போக அந்த படத்தை எடுத்துருக்கிறாங்க. இந்த படத்துடைய ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் எவ்வளோ பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 300 கோடியில் எடுக்கப்பட்ட இந்த படத்தை 400 கோடிக்கே இப்போ பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரிலீஸுக்கு முன்னாடியே 100 கோடி அளவுக்கு இந்த படத்துக்கு இப்போ லாபம் கிடைச்சது. தளபதி விஜயனுடைய ஒரு ஸ்டார்டம் தான் காரணம். 300 கோடியில் எடுக்கப்பட்ட ஜனநாயகன் படம் 400 கோடி ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதை டீட்டெயிலாக இப்போ வந்து பார்த்துடலாம். இந்த படத்துடைய ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து பார்சி ஃபிலிம்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அவங்க வந்து 80 கோடிக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க. 81 கோடின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரெக்கார்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் சினிமா எந்த ஒரு படமும் பண்ணாத சாதனையை அது பண்ணியிருக்கு. அதே போல் தமிழ்நாடு தேட்டர்கள் ரைட்ஸ் வந்து 110 கோடின்னு சொல்கிறாங்க. இதுவுமே ரெக்கார்டு ப்ரைஸு. இதுவுமே எந்த தமிழ் சினிமாவும் பண்ணாத ஒரு சாதனை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் கேரளா ரைட்ஸ் வந்து 15 கோடிக்கும், ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ரைட்ஸ் வந்து 15 கோடிக்கும் போயிருக்கு. ஹிந்தி தியேட்டர்கள் ரைட்ஸ் வந்து 35 கோடிக்கு போயிருக்கிறதா வந்து ஒரு தகவல் இருக்குது.
அதே போல் இந்த படத்துடைய ஆடியோ ரைட்ஸ் வந்து 35 கோடிக்கு டி சீரிஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இந்த படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸ் அதை வந்து நம்ம சிடிவி அவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க. அவங்க வந்து 65 கோடிக்கு இந்த படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து அமேசான் பிரைம் வந்து 110 கோடிக்கு வாங்கியிருக்கிறதா அப்போது தகவல் கிடைச்சது. அது மிகப்பெரிய ரெக்கார்டு ப்ரைஸாக இருந்தது. ஆனால் இந்த படத்துடைய லீக், அதுக்கப்புறம் இந்த படத்துடைய ரிலீஸ் பிரச்சனை, இது எல்லாமே காரணமாக அவங்க வந்து விலக்கிட்டதா ஒரு தகவல் இருக்குது. அதனால் இந்த படத்தை C5 அவங்க வந்து கைப்பற்றி இருக்கிறதா தகவல் இருக்குது. அவங்க வந்து இந்த படத்தை ஒரு 60 கோடிக்கு வாங்கியிருக்கிறதாவும் ஒரு தகவல் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து, அதாவது சேட்டலைட் மற்றும் டிஜிட்டல் ரைட்ஸ் ரெண்டையும் சேர்த்தா 110 கோடி வருது. ஆனால் அதுக்கு முன்னாடி அமேசான் பிரைம் மட்டுமே ஓடிடிக்கு மட்டுமே அந்த படத்தை 110 கோடி வாங்குன்ற ஒரு தகவல் இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த படம் 400 கோடி அளவுக்கு ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸாக பண்ணியிருக்கு. இதுலேயே 100 கோடி தளபதி விஜயனுடைய ஸ்டார் டைம்லாக ஒரு லாபம் கிடைச்சிருக்கு. ரிலீஸில் மிகப்பெரிய சாதனை படைக்க போகுது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லீக் ஆனவங்களும் தளபதி விஜயனுடைய கடைசி படம், இந்த ஒரு காரணம் மட்டும் இல்லாமல் அவருடைய மேனரிசம், ஸ்டைலு, அப்புறம் தளபதி விஜயனுடைய தீவிர ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போவோம். வேறு லெவலான வசூலை வந்து குவிக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.